ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் லா ஆஃப் இன்வர்ஷன் பார்க்கலாம். இன்வர்ஷன் அப்படின்னா இன்வெர்ட் சம்திங் ஆர் இன்டர்சேஞ்ச் சம்திங். நார்மலாக நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் வேர்ப் இருக்கும். ஆனால் ஒரு சில சென்டென்ஸில் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வேர்ப் இருக்கும், அப்புறம் சப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம அதிகமாக கொஷின் ஃபார்மில் பார்க்கலாம். இன்வர்ஷனோட ஸ்ட்ரக்சரும் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் தான். ஆனால் நம்ம கொஷினில் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்வர்ஷனில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்ஷியல் இன்வர்ஷன். பார்ஷியல் இன்வர்ஷனில் ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் மெயின் வேர்ப். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா hardly, does he come here. இங்கே ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, தென் சப்ஜெக்ட், அப்புறம் மெயின் வேர்ப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போது செகண்ட் டைப் பார்க்கலாம். கம்ப்ளீட் இன்வர்ஷன். கம்ப்ளீட் இன்வர்ஷனில் மெயின் வேர்ப் ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் தென் சப்ஜெக்ட் ஆர் ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அப்புறம் மெயின் வேர்ப், அப்புறம் சப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியர் comes the train. comes அப்படிங்கிறது மெயின் வேர்ப், ட்ரெயினுங்கிறது சப்ஜெக்ட். இப்போது நீங்கள் இந்த 2 சென்டென்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, ஹியருக்கு அப்புறம் இன்வர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹார்ட்லிக்கு அப்புறம் இன்வர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே இது கொஷின் டைப்பில் இல்லை, ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. சரி, இப்போது நம்ம இந்த இன்வர்ஷனை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். சென்டென்ஸோட பிகினிங்கில் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா லா ஆஃப் இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எத்தனை டைம் இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ், நெவர், ஆல்வேஸ், செல்டம், ஆஃபன், எக்ஸெட்ரா. இதெல்லாம் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நெவர் ஹீ கோஸ் டு டெம்பிள். இங்கே நெவருங்கிறது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்போது லா ஆஃப் இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். லா ஆஃப் இன்வர்ஷனோட ஸ்ட்ரக்சர் சொன்னேன் இல்லையா, ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் மெயின் வேர்ப். இங்கே இருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அப்புறம் மெயின் வேர்ப் இருக்குது. அப்போது இந்த சென்டென்ஸ் ராங். நம்ம இப்போது கரெக்டான சென்டென்ஸ் எழுதலாம். கோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், கோ ப்ளஸ் டஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போது கரெக்ட் சென்டென்ஸ் நெவர் டஸ் ஹீ கோ டு டெம்பிள். இங்கே பாருங்கள், டெம்பிளுங்கிறது காமன் பிளேஸ். காமன் பிளேஸ் முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதாங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அதையும் பார்ப்போம். இப்போது காமன் பிளேஸ்னால் மார்க்கெட், ஸ்கூல், காலேஜ், ரெஸ்டாரண்ட், டெம்பிள் எல்லாமே காமன் பிளேஸ். இப்போது நம்ம மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போவோம், அது ப்ரைமரி பர்பஸ். காய்கறி வாங்க போகாமல் வேறு எதுக்காவது யாரையாவது மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது செகண்டரி பர்பஸ். காய்கறி வாங்குறத தவிர வேறு எந்த பர்பஸ்க்காக போனாலும் அது செகண்டரி பர்பஸ். செகண்டரி பர்பஸ்க்காக போனோம் அப்படின்னா காமன் பிளேஸ் முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ப்ரைமரி பர்பஸ்க்காக போனோம் அப்படின்னா காமன் பிளேஸ் முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ண தேவையில்லை. இது ஒரு ரூல், இந்த ரூலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரேர்லி இஸ் ஷீ ஆப்சன்ட் ஃப்ரம் டியூட்டி.
ரேர்லிங்கிறது இங்கே அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்போது இங்கே லா ஆஃப் இன்வர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா பார்ப்போம். லா ஆஃப் இன்வர்ஷனில் ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் வரணும். இங்கே ஹெல்பிங் வேர்புங்கிற எக்ஸ் இருக்குது, அடுத்த சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்த மெயின் வேர்ப் இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸில் எந்த கரெக்ஷனும் இல்லை. இந்த சென்டென்ஸ் கரெக்ட். இப்போது செகண்ட் ரூல் பார்ப்போம். சென்டென்ஸோட பிகினிங்கில் சோங்கிற வேர்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி அட்வர்ப் ஆஃப் மேனர் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னா எப்படி இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், வெல், நீட்லி, ஸ்லோலி, குயிக்லி, ஃபாஸ்ட், எக்ஸெட்ரா. இதெல்லாம் அட்வர்ப் ஆஃப் மேனரோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். So well did he organize a function that everyone started praising him. சோங்கிற வேர்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதை ஃபாலோ பண்ணி வெல்லுங்கிற அட்வர்ப் ஆஃப் மேனர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போது லா ஆஃப் இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். லா ஆஃப் இன்வர்ஷனில் ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் வரணும். டிட்டுங்கிற ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, அடுத்து சப்ஜெக்ட் இருக்குது, ஆர்கனைஸுங்கிற மெயின் வேர்ப் இருக்குது. இப்போது இந்த சென்டென்ஸில் எந்த கரெக்ஷனும் இல்லை. இந்த சென்டென்ஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். So suspicious he became that he couldn't talk to her properly. சோங்கிற வேர்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதை தொடர்ந்து சஸ்பீஷியஸுங்கிற அட்வர்ப் ஆஃப் மேனர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது லா ஆஃப் இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிக்காங்களான்னு பார்ப்போம். இங்கே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் லா ஆஃப் இன்வர்ஷனில் ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் வரணும். இந்த சென்டென்ஸ் அப்போ தப்பு. நம்ம எப்படி எழுதலாம் இதை? இப்போது மெயின் வேர்ப் பாருங்கள், பிகேமின் இருக்குது. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போது டிட் ப்ளஸ் பிகம். டிட்டை ஃபாலோ பண்ணி வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும். இப்போ அந்த சென்டென்ஸை எப்படி எழுதலாம்? ஸோ சஸ்பீஷியஸ் டிட் ஹீ பிகம் தட் ஹீ குடன்ட் டாக் டு ஹர் ப்ராப்பர்லி. இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். இப்போது தேர்ட் ரூல் பார்க்கலாம். சென்டென்ஸோட பிகினிங்கில் இன் நோ வே அண்டர் எ ட்ரீ லாஸ்ட் இயர் இன்டு த ரூம் ஒன்லி லாஸ்ட் இயர் அண்டர் நோ சர்க்கம்டென்சஸ் அப்படிங்கிற ஃப்ரேசஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா லா ஆஃப் இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன் நோ வே ஐ வில் ஃபர்கிவ் ஹிம். இன் நோவேங்கிற ஃப்ரேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது லா ஆஃப் இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. லா ஆஃப் இன்வர்ஷனில் ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் வரணும். இங்கே வில்லுங்கிற ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, இது சப்ஜெக்ட் முன்னாடி இருக்கணும். இப்போது இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதணும்? இன் நோ வே வில் ஐ ஃபர்கிவ் ஹிம். இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அண்டர் எ ட்ரீ வாஸ் சிட்டிங் அன் ஓல்ட் லேடி. அண்டர் எ ட்ரீங்கிற ஃப்ரேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது லா ஆஃப் இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். இங்கே யூஸ் பண்ணிக்கோங்களா பார்ப்போம். ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, வாஸ், மெயின் வேர்ப் யூஸ் பண்ணிக்காங்க சிட்டிங், சப்ஜெக்ட் ஹோல் லேடி. அப்போது இந்த சென்டென்ஸில் எந்த கரெக்ஷனும் இல்லை. இந்த சென்டென்ஸ் கரெக்டு. இருந்தாலும் இந்த சென்டென்ஸை நம்ம வேறு விதமாகவும் எழுதலாம். அண்டர் எ ட்ரீ வாஸ் an old lady sitting. இப்போ பாருங்க, அண்டர் ஏ ட்ரீங்கிற ஃப்ரேஸ் இருக்குது, வாஸ் ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, சப்ஜெக்ட் சிட்டிங்கிற மெயின் வேர்ப் இருக்குது. இந்த சென்டென்ஸும் கரெக்டு. இந்த மாதிரியும் நம்ம எழுதலாம். இப்போது லா ஆஃப் இன்வர்ஷனில் நம்ம 3 ரூல் பார்த்துருக்கோம். இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் மீதி இருக்க ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.